இன்று கேப்டன் அவர்களுடைய குரு பூஜை. இந்த குரு பூஜையில் நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், இந்த குரு பூஜையில் நான் கலந்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 அன்னைக்கு நான் கதாநாயகனாக நடித்த உள்ளே செல்லாதீர்கள் இந்த படத்தோட பூஜையை ஆரம்பித்தோம். இந்த படத்தோட இயக்குனரும் இளையராஜா, இந்த படத்தோட தயாரிப்பாளர் முத்து மனோகர், அவங்க 2 பேரையும் கூல் சுரேஷ் கதாநாயகனா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, அவன் காமெடி பீஸுப்பா, அவன் அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லி பல பேர் அவங்கள ஷூட்டிங் போக விடாம தடங்கல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன், கேப்டனோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 25 அன்னைக்கு கேப்டனை மனசுல வச்சு ஷூட்டிங் ஆரம்பிப்போம். இந்த உள்ளா செல்லாதீர்கள் அந்த படத்தோட பூஜையை ஆரம்பிப்போம், நல்லது நடக்கும். கேப்டன் அவர்கள் எவ்வளவோ குடும்பத்திற்கு விளக்கேற்றி வச்சிருக்காரு, நம்ம குடும்பத்துக்கு விளக்கேற்றி வைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த உள்ளே செல்லாதீர்கள் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஏக்தமா ஷூட்டிங்கை முடித்தோம். முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் கேப்டனோட குரு பூஜை, அன்னைக்கு தான் உள்ளே செல்லாதீர்கள் படத்தோட டப்பிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு. இதுதான் கேப்டன். எவ்வளவு பேருக்கு விளக்கேற்றி வச்சிருக்காரு, எனக்கு விளக்கேற்றி வைக்க மாட்டாரா? அதுதான் ஏன் நான் கதாநாயகனை நடிக்க கூடாதா? அப்படி நான் உங்களுக்கு என்னங்க பண்ணேன்? உங்களை சந்தோஷமா தானே வச்சிருந்தேன். நான் கதாநாயகனை நடிக்க கூடாதா? எனக்கு அவ்வளவு இடைச்சல்களை கொடுத்தீங்க. அப்போ நான் கவலைப்படல. கேப்டனோட பிறந்த நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சோம், ஒரே ஷெட்யூலு ஷூட்டிங்கை முடிச்சோம். இன்னைக்கு டப்பிங்கு அது வரைக்கும் வந்திருக்கு. அதுதான் கேப்டனோட அன்புன்றது. எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? எவ்வளவு கூட்டம்! நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போகுது. அதே மாதிரி இந்த தங்கத்தை பார்க்கறதுக்கு இப்போவும் அவ்வளோ கூட்டம் ஏறிட்டே போகுது. கேப்டனை மெரினா பீச்சில் வச்சிருந்தா கூட இவ்வளவு கூட்டம் வருமான்னு தெரியல, அவ்வளவு கூட்டம். கேப்டன் அவர்கள் முதலமைச்சர் கூட இல்ல, ஆனால் இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அதற்கு காரணம் என்ன? கேப்டன் மேல வச்சிருக்க அன்புதான் காரணம். கேப்டன், நீ பொட்டு வச்ச தங்க கூடம், பூமிக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். என்னைக்குமே கேப்டன் அவர்கள் ஒரு வீட்லையும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்காரு. ரேஷன் கார்டுல வேணா கேப்டனோட பேர் இல்லாம இருக்கலாம், ஆனால் ஒருத்தவங்க வீட்லையும் சாப்பிட்ற ஒரு சோத்து பருக்கையிலையும் கேப்டன் பேர் ஏறிக்கொண்டுதான் இருக்கும், வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அங்க போயிட்டு கேப்டனோட சன்னதியில ஆசீர்வாதம் வாங்குறப்போ அண்ணியார் அவர்கள் சொன்னாங்க, நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணி அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் உனக்காக நான் தரேன் தம்பி அப்படின்னு அந்த தாம்பால தட்டுல பூவை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து, தம்பி இதை போடுங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. கேப்டனோட அண்ணியாரு எனக்கு நெத்தில அவங்கள விபூதி வச்சு விட்டாங்க, நீ நல்லா இருப்ப தம்பி அப்படின்னு. இதுதாங்க கேப்டனு, இதுதான் கேப்டன். எவ்வளவு பேர் சொல்லலாம் கேப்டன் கேப்டன். கேப்டன் அவர்கள் இப்படி நல்ல மனிதராக இருப்பதற்கு அவருடைய மனைவியார் அண்ணியார் அவங்களும் ஒரு காரணம். ஏன்னா நிறைய பேர் வீட்டுல புருஷன் எதனா ஒண்ணு செஞ்சாக்க கொண்டாட்டி அவங்க தடுப்பாங்க, ஆனால் கேப்டன் வீட்டுல கேப்டனுக்கு உறுதுணையாக அந்நியார் அவர்களும் இருந்ததால் தான் கேப்டன் அவர்கள் இன்னைக்கு
இவ்வளோ மக்களை சந்திக்க முடிஞ்சது. அதனால கேப்டனோட அந்நியார் அவர்கள் எப்பவுமே நல்லவங்க தான். தயவு செய்து நீங்க வேற மாதிரி எதுவும் சித்தரிக்காதீங்க. எப்பவுமே கேப்டன் அவர்கள் எப்படி நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி தான் அந்நியார் அவர்களுமே. அங்க போட முடியல, நான் வாங்கின பூவை அந்நியார கொடுத்த பூ அங்க போட்டு வந்தேன். கேப்டன் 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 கேப்டன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்டன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். நாங்க சின்ன வயசுல முதல்ல பார்த்த ரியல் ஹீரோ அப்படின்னா கேப்டன் தான். ஸோ நான் கேப்டனோட ஒரு 3-4 படம் நடிச்சிருக்கேன். அண்ட் நானும் கிட்டத்தட்ட 3 படம் பண்ணியிருக்கேன். கரிமேடு கருவாயின்னு ஒரு படத்தில் அண்ணனோட நடித்தேன். நளினி அக்காவோட தம்பியாக ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நான் நடித்தேன். அது மட்டும் இல்லாமல் அவர் கூட நிறைய நாள் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அண்ணனை மாதிரி ஒரு கமாண்டிங் பவர் உள்ள ஒரு மனுஷன் யாருமே இல்லை. ஒரு மனிதர் கிடையாது, தெய்வமாயிட்டார். இப்போ இந்த கோயிலில் எவ்வளோ பக்தர்கள் வந்திருக்காங்க பாருங்க. அந்த அளவுக்கு அன்பு அவர் மேலே வச்சிருக்காங்க. புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய நினைவு நாளில் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் சார்பிலே அஞ்சலியை செலுத்தினோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மாவுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப கேப்டன் அவர்கள் ஊருக்கு உழைப்பவராகவும் ஏழைகள் உரிமைகள் காப்பவராகவும் திகழ்ந்தார்கள். கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து சிறப்பான முறையிலே பணியாற்றினார்கள். 2011ஆம் ஆண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் மாண்புமிகு அமரர் கேப்டன் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து தமிழகத்திற்கு சிறப்பான திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள். கேப்டன் அவர்கள் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்து நலிந்த கலைஞர்களுக்கு பென்ஷன் திட்டத்தையும் நிதி உதவியையும் அளித்து சாதனை புரிந்தார்கள் என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பாணியிலே கேப்டன் அவர்கள் தமிழகத்து மக்களுக்கு சிறப்பான திட்டங்களையும் தன்னுடைய சம்பாதியத்தில் பெரும் பகுதியை ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்பதை நாடு நன்கு அறியும். கேப்டன் அவர்கள் இன்றைக்கு மக்களுடைய மனதிலே நிலைத்து நிற்கிறார்கள். அதற்கு காரணம் ஏழை எளியவர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, அடித்தளத்து மக்களுக்கு அவர்கள் பல்வேறு உதவிகளில் ஆற்றினார்கள் என்பதுதான் அதற்கு காரணம். எனவே கேப்டனுடைய புகழ் மேலும் பல 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும். அத்தகைய பணிகளை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தார்கள் என்பதை இதன் மூலம், இந்த அஞ்சலி மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு குரு பூஜையை அந்நியார் அவர்கள் அழகாக செய்திருக்கிறார்கள். அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பத்மபூஷன் விருதை கொடுத்திருக்கிறார்கள். கடையேழு வள்ளல்கள் 7 பேர். 8வது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், 9வது வள்ளல் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவரது பணி தமிழகத்திலே மறக்க முடியாத பணி. 2005 கட்சியை ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கு எவ்வளவோ பாடுபட்டார்கள். அவர் கொடைவள்ளல் மட்டுமல்ல, மனிதாபிமானம் மிக்க ஒரு தலைவர். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவரை வணங்குவதிலே புதிய நீதி கட்சி பெருமைப்படுகிறது. நன்றி.